சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை சிவபெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பக்திக்காக உயிரையும் உலகையும் தியாகம் செஞ்ச சிவபக்தர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 63 நாயன்மார்கள் பற்றி தனித்தனியா பதிவு போட்டுட்டு இருக்கேன். எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சிவபெருமான் மேல கொண்ட பக்தி எவ்வளவு உயர்ந்ததா இருக்க முடியும் அப்படின்றத 63 நாயன்மார்களோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. அவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது. அன்பை உயிராகவும் இறைய மூச்சாகவும் கொண்ட அதிசய ஆன்மாக்கள் தான் சொல்லணும். உலக நியதிகளை கடந்து மனித மனசுக்கு ஆச்சரியமா தோன்றக்கூடிய பல தியாகங்களையும் தொண்டுகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களோட பக்தி பெரிய புராணத்துல என்னைக்குமே அழியாத ஒளியா இன்னைக்கு வரைக்கும் பிரகாசிக்குது. அந்த அதிசயமான சில நாயன்மார்களோட பக்தி வரலாறுகளை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இயற்பகை நாயனாரை பத்தி பார்க்கலாம். இறைவன் கொடுத்த அனைத்துமே இறைவனுக்கு தான் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்தவர் தான் இந்த இயற்பகை நாயனார். ஒரு நாள் சிவபெருமான் சிவனடியார் வேடத்துல வந்து, உன்னோட மனைவி எனக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. உலகத்துல யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த வேண்டுகோளை கூட இது இறைவனோட திருவுளம் அப்படின்னு எண்ணி எந்தவித தயக்கமும் இல்லாம தன்னோட மனைவிய தானமா கொடுத்தாரு. அவரோட மனசுல மனைவி மேல உரிமை இல்லை, அனைத்துமே சிவனுக்கே அப்படின்ற பரம பக்தி மட்டும்தான் இருந்தது. இரண்டாவதா பார்க்கக்கூடியது இளையான் குடிமாற நாயனார். சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறத வாழ்க்கை கடமையா கொண்டவர் தான் இவர். ஒரு நாள் கடும் மழை பெஞ்சிட்டு இருந்த இரவு நேரத்துல வீட்டுல உணவுக்கு தானியம் இல்ல. அந்த நேரத்துல சிவனடியார் ஒருத்தர் பசி தீர்க்கிறதுக்காக வந்தாரு. உடனேயே வயல்ல விதைச்சு வச்சிருந்த நெல்ல மழையில நனைஞ்சிட்டு போய் அறுத்து கொண்டுட்டு வந்தாரு. அதை சமைக்க விறகு இல்லாததுனால தன்னோட வீட்டு கூரையையே பிரிச்சு எரித்து உணவும் சமைச்சு கொடுத்தாரு. பசி தீர்ந்த அடியாரோட முகத்துல மகிழ்ச்சி காண்றதுதான் அவருக்கு சிவ தரிசனமாவே இருந்தது. சிறு தொண்ட நாயனார் மூன்றாவதா பார்க்கக்கூடியது. சிவபெருமான் அவரை சோதிக்கிறதுக்காக சிவனடியார் வேடத்துல வந்தாரு. எனக்கு மனித கறி வேண்டும் அப்படின்ற அதிர்ச்சியான கோரிக்கையும் வச்சாரு. அதுக்காக தன்னோட ஒரே மகனையே அர்ப்பணிக்க துணிஞ்சாரு சிறு தொண்ட நாயனார். மகனை குளிப்பாட்டி பாசமோட அணைச்சு இறைவனுக்காக பலியிட தயார் செஞ்சாரு. அந்த அளவுக்கு பக்தி இருக்குமா அப்படின்னு உலகமே வியக்கக்கூடிய தருணத்துல சிவபெருமான் அருள் கூர்ந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அடுத்ததா திருநீலகண்ட நாயனார். ஒரு தவறால மனம் வருந்தின அவர் மனைவிய வாழ்நாள் முழுவதும் தீண்டாம வாழ உறுதி எடுத்தாரு. காலம் கடந்து முதுமை வந்தாலும் அந்த விரதத்தை மீறல. சிவபெருமானோட அருளால குளத்துல மூழ்கி எழுந்தப்போ முதுமை நீங்கி இளமைய மீண்டும் பெற்றாரு. உறுதியான ஒழுக்கமும் இறை நம்பிக்கையும் மனிதனை எவ்வளவு உயர்த்தும் அப்படின்றத அவரோட வாழ்க்கை உணர்த்துது. அடுத்ததா கண்ணப்ப நாயனார். வேடர் குலத்துல பிறந்தாலும் பக்தியில உயர்ந்தவர் தான் இந்த கண்ணப்பர். அவர் சிவலிங்கத்துக்கு தன்னோட வேட்டையாடிய மாமிசத்தையே நெய்வேத்தியமா படைச்சாரு. தன்னோட வாயில வைத்த நீரை அபிஷேகமா ஊற்றினாரு. ஒரு நாள் சிவலிங்கத்தோட கண்ணுல இருந்து ரத்தம் வலியறத பார்த்து தன்னோட கண்ணை எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. ரெண்டாவது கண்ணையும் எடுக்க முயன்றப்போ சிவபெருமான் அவரோட கரத்தை பிடிச்சு நின்று விடு கண்ணப்பா அப்படின்னு சொன்னாரு. அன்போட உச்சம் என்ன அப்படின்னா அது கண்ணப்பரோட பக்தி தான். அடுத்ததா பூசலார் நாயனாரை பத்தி பார்க்கலாம். கோவில் கட்ட ஆசை இருந்தும் பணம் இல்ல. ஆனா ஆசை மட்டும் குறையல. அதனால தன்னோட மனசுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான சிவாலயத்தை கட்ட தொடங்கினாரு. ஒவ்வொரு கல்லையும் மனசுல வச்சு கோபுரம் எழுப்பி சன்னதி எல்லாம் அமைச்சு கும்பாபிஷேகம் நாளையும் நிர்ணயிச்சாரு. அதே நாள்ல ஒரு மன்னனும் பெரிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு இருந்தான். ஆனா சிவபெருமான் அன்னைக்கு நான் பூசலார் கட்டின கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னாரு. மனக்கோவில் கட்டிய பக்தியோட மகத்துவத்தை உலகம் அறிந்த தருணம் தான் அது. அடுத்ததா மானக்கஞ்சார நாயனார். மகளோட திருமண நாள் மணமகள் அலங்கரித்து அமர்ந்திருந்தா. அப்போ சிவனடியார் ஒருத்தர் வந்து அவளோட கூந்தல் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சமும் யோசிக்காம மணப்பெண்ணோட அழகான கூந்தலை வெட்டி அடியாருக்கு கொடுத்தாரு. பக்தி முன்னாடி உலக அழகும் மரபும் பெருமையும் கூட சின்னதுதான் அப்படின்றத அவர் காட்டினாரு. வாயிலார் நாயனார் அடுத்ததா பார்க்கக்கூடியது. இவர் வெளியில கோவில் கட்டல, மனசுக்குள்ள சிவனுக்காக கோவில் அமைச்சாரு. அன்பு நீரா ஊற்றி உண்மைய விளக்கா ஏற்றி பக்திய மலரா சமர்ப்பிச்சு தினமும் மன பூஜை செஞ்சாரு. அவரோட மனம்தான் கோவில், இதயமே சந்நிதி. எரிபத்த நாயனார் பத்தி பார்க்கலாம். சிவபெருமானுக்காக கொண்டு செல்லப்பட்ட மலர்களை யானை ஒண்ணு சிதறி அடிச்சிருச்சு. அத கண்ட எரிபத்த நாயனார் கோபத்துல யானையையும் அத வழிநடத்தின பாகனையும் கொன்றாரு. அவரோட செயலுக்கு பின்னாடி இருந்தது கோபம் கிடையாது, சிவபெருமான் மேல கொண்ட தீவிர அன்புதான் காரணம். அதிபத்த நாயனார் பத்தி பார்க்கலாம். மீனவர் குலத்துல பிறந்த இவர் தினமும் பிடித்த மீன்கள்ல சிறந்த மீனை சிவபெருமானுக்காக கடல்ல அர்ப்பணிச்சாரு. ஒரு நாள் மீன் கிடைக்காம குடும்பம் பட்னியா இருந்தப்பவும் கிடைத்த ஒரு நல்ல மீனையும் இறைவனுக்கே சமர்ப்பிச்சாரு. அவரோட நம்பிக்கை இறுதியில சிவ அருளாகவே மலர்ந்தது. கணம்புள்ள நாயனார் அடுத்ததா பார்க்கக்கூடியது. கணம்புல் விற்று கிடைக்கக்கூடிய பணத்துல கோவில்ல விளக்கு ஏற்றி வந்தாரு. ஒரு நாள் புல் விற்கல, ஆனா விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அதனால
புள்ளையே திரிய திரிச்சு விளக்கேத்தினாரு. அதுவும் அணைய தொடங்கினப்போ தன்னோட தலைமுடியையே திரியாக்கி முயன்றாரு. அந்த பக்தியை கண்டு சிவபெருமான் நேர்ல காட்சி கொடுத்து அருள் புரிந்தாரு. அடுத்ததா பார்க்கக்கூடியது மூர்க்க நாயனார். சூதாட்டத்துல வென்ற பணத்தால சிவனடியாருக்கு அன்னதானம் செஞ்சாரு. யாராவது ஏமாத்தினாங்க அப்படின்னா கடுமையா எதிர்த்தாரு. அதனால அவர் மூர்க்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. ஆனா அவரோட மனசுல இருந்தது இறைவனோட அடியார்களை போற்றக்கூடிய எண்ணம் தான். அடுத்ததா பார்க்கக்கூடியது சாக்கிய நாயனார். புத்த மதத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் சிவபெருமான் மேல பேரன்பு கொண்டிருந்தாரு. பூக்கள் கிடைக்காத நாட்கள்ல கல்லையே மலராக எண்ணி சிவலிங்கத்துக்கு மேல எரிந்து வழிபட்டாரு. உலகம் கல்லெறிதல் அப்படின்றத பார்த்தத சிவபெருமான் மலர் பூஜையா ஏத்துக்கிட்டாரு. பக்தியோட பொருள் முக்கியம் கிடையாது, மனம்தான் முக்கியம் அப்படின்றத அவர் உலகுக்கு உணர்த்தினாரு. காரைக்கால் அம்மையார் சிவபெருமானோட அருளால மாம்பழம் வரவழைத்த பக்தியால தான் உலக வாழ்க்கையில ஈடுபாடு இழந்து இறைவனை மட்டுமே நாடினார். அழகான பெண்மணியான இவர் இந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டி பேய் உருவத்தையும் பெற்றாரு. கைலாய மலையை அடையிறப்போ அந்த புனித பூமியில காலால நடக்க கூடாது அப்படின்னு தலையாலேயே நடந்து சென்றாரு. அவரோட பக்தியால மகிழ்ந்த சிவபெருமான் அம்மையே அப்படின்னு அன்போடு அழைச்சாரு. 63 நாயன்மார்கள்ல அம்மை அப்படின்ற பெருமை பெற்ற ஒரே பக்தர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான். இந்த நாயன்மார்களோட வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, உண்மையான பக்தி அப்படின்றது வெறும் பூஜை கிடையாது, அது முழு சரணாகதி. அன்பு, தியாகம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இறை பக்தி. அவங்க செஞ்ச தொண்டுகள் மனிதர்களுக்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனா இறைவனுக்கு பார்த்தா அது தூய அன்போட வடிவம். இவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தனித்தனியான வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் பாருங்க. எந்த ஸ்கிரீன்ல 63 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். சிவ பக்தர்களாகவோ முருக பக்தர்களாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.